இப்படி கிள்ளிக்கணும். கிள்ளிக்கினா அதுக்கப்புறமா வெட்டி போடுங்க. கிள்ளுங்க. நல்ல கீரை இது, நாதர்சன் கீரை. கொடி கொடியாக வர்றது வந்து மூக்கரட்டை கீரை. முத்திடுச்சு பாரு, அதுக்குள்ள இலையாக பறிச்சுக்கோங்க, அப்புறமா கட் பண்ணுங்க. இங்கே வெண்டைக்காய் விதை ஊண்டியிருக்கேன், இதில் வருது. இதோ வருது பாருங்க, இதோ இதோ வருது பாருங்க வெண்டைக்காய் விதை. எப்படி பிடுங்குறாரு பாருங்க வேரோட. கீரை நிறைய வந்திருக்கு, களை எடுக்கணுமா, தூக்கி போட்டுறன்றார். அதெல்லாம் கொடுங்க, எலசாக இருக்கிறதே கொடுங்க. இந்த பாரு, இந்த இது அவ்வளோ நல்லது. இது வெறும் கீரை மாதிரி கடையை சொல்கிறாங்க. இது முத்தி போயிட்டு இருக்கு. இதுக்கு பெரிய இளங்கீரை. கத்திரிக்காய் முத்தி வச்சாங்க, பறிக்கிற மாதிரி இருக்கா கத்திரிக்காய்? குளிச்சுட்டு வந்து பாருங்க. நீங்கள் தான் பெருசாகட்டும், சின்னதுலேயே பெருசாகுதா சின்னதாக இருக்கா? அது நான் பார்த்து தான் வச்சுருக்கேன். பறிக்கலாம். நான் பார்த்துருக்கேன், அது பார்த்து தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே எங்கன்னா இருக்கான்னு தேடணும், நமக்கே தெரியாமல் அது முத்தி போயிடுது. பாருங்கள் மக்களே, இந்த கீரை சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. இந்த இடத்துல அதுவே வந்துடுது. செடி, நம்ம செடி நடுறோன்னா அந்த செடிக்கு கேப்பில் அதுதான் நிறைய வருது. நாதரசன் கீரை, மூக்கரட்டை கீரை கொடி கொடியாக ஓடி அதில் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் பூ வரும். இது வந்து அப்படியே கொடி கொடியாக இதுவும் படரும். மக்களே, இன்றைக்கி கீரை குழம்பு. இது குப்பைக்கீரை. அது வெண்டைக்காய் விதை முளைச்சி மேலேயே நட்டுருக்கேன். அது நட்டுருக்கேன், வந்து பாரு. அதை ஒதுக்கி விட்டுட்டு வெட்டுங்க.